சார் 5வது கொஸ்டின் என்னன்னா அசட் அலோகேஷன் இருக்குல்ல சார், அது வந்து மார்க்கெட் வேல்யூவேஷன் ஹையாக இருக்கப்போ தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது உண்மையா உருட்டா சார்? வேர்ல்டு டைனமிக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ கோல்டு, 2 வருஷம் முன்னாடி ஈக்விட்டி, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, எல்லா சமயத்துலையும் எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 தாலி மீல்ஸ் இருக்குது. சாதமும் வேணும், பருப்பு வேணும், ரசம் வேணும், ஊறுகாய் வேணும். ஊறுகாய் மட்டுமே சாப்பிட முடியாது. ஏன்னா எந்த சமயத்தில் எது பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக இப்போ ஒரு 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 குதிரை ரேஸில் ஒரு குதிரையில் மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. 4-5 குதிரையில் நம்ம பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒன்று வின் பண்ணணும் நம்மளுக்கு. இந்த வருஷம் கோல்டா, போன வருஷம் ஈக்விட்டியா. ஸோ எல்லா சமயத்துலேயும் நீங்கள் வின்னராக இருக்கணும்னு சொன்னால் அசட் அலோகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அசட் அலோகேஷன் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கு அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் ஓகே, எல்லா அசட் கிளாஸும் வச்சுக்கணும். பிரித்து முதலீடு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும்.